எரேமியா அதிகாரம் 40. பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வருமென்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவஞ்செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவின் இடத்துக்கு திரும்பி போய் அவனோடே ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோடே தங்கியிருந்தான். பாபிலோன் ராஜா அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவை தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினான் என்றும், பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டிராத குடிகளில் ஏழைகளான புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவனுடைய விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் என்றும், வெளியில் இருக்கிற இராணுவ சேர்வைக்காரர் அனைவரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவுக்கு கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். யாரெனில் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் கரேயாவின் குமாரராகிய யோகனானும் யோனத்தானும் தன்கூமேத்தின் குமாரனாகிய செராயாவும் நெத்தோபாத்தியனாகிய ஏப்பாயின் குமாரரும் மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரனாகிய எசனியாவும் ஆகிய இவர்களும் இவர்களைச் சேர்ந்தவர்களுமே. அப்பொழுது சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகன் கெதலியா அவர்களையும் அவர்கள் மனுஷரையும் நோக்கி, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம். நீங்கள் தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மையுண்டாகும். நானோவெனில் இதோ நம்மிடத்திலே வருகிற கல்தேயரிடத்தில் சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன். நீங்களோ போய் திராட்சரசத்தையும் பழங்களையும் எண்ணெயையும் சேர்த்து உங்கள் பாண்டங்களில் வைத்து உங்கள் வசமாயிருக்கிற ஊர்களில் குடியிருங்கள் என்று ஆணையிட்டு சொன்னான். மோவாபிலும் அம்மோன் புத்திரரிடத்திலும் ஏதோமிலும் சகல தேசங்களிலும் இருக்கிற யூதரும் பாபிலோன் ராஜா யூதாவில் சிலர் மீதியாயிருக்க கட்டளையிட்டான் என்றும், சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை அவர்கள் மேல் அதிகாரியாக்கினான் என்றும் கேட்டபோது எல்லா யூதரும் தாங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவின் இடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். அப்பொழுது கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் வெளியிலே இருந்த சகல இராணுவ சேர்வைக்காரரும் மிஸ்பாவுக்கு கெதலியாவினிடத்தில் வந்து, உம்மை கொன்று போடும்படிக்கு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய பாலிஸ் என்பவன் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலை அனுப்பினான் என்பதை நீர் அறியவில்லையோ என்றார்கள்.
ஆனாலும் அகிகாமின் குமாரனாகிய கெதலியா அவர்கள் வார்த்தையை நம்பவில்லை. பின்னும் கரேயாவின் குமாரனாகிய யோகனான் மிஸ்பாவிலே கெதலியாவோடே இரகசியமாய் பேசி, நான் போய் ஒருவரும் அறியாமல் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலை வெட்டிப்போட உத்தரவாக வேண்டும். உம்மிடத்தில் சேர்ந்த யூதர் எல்லோரும் சிதறண்டு போகவும் யூதாவில் மீந்தவர்கள் அழியவும் அவன் உம்மை கொன்று போட வேண்டியதென்ன என்றான். ஆனாலும் அகிகாமின் குமாரனாகிய கெதலியா கரேயாவின் குமாரனாகிய யோகனானை நோக்கி, நீ இந்த காரியத்தை செய்யாதே, இஸ்மவேலின் மேல் நீ பொய் சொல்லுகிறாய் என்றான். அதிகாரம் 41. பின்பு 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தானியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனோடே கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடிருந்த 10 பேரும் எழும்பி பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். மிஸ்பாவிலே கெதலியாவினிடத்தில் இருந்த எல்லா யூதரையும் அங்கே காணப்பட்ட யுத்த மனுஷராகிய கல்தேயரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். அவன் கெதலியாவை கொன்ற பின்பு மறுநாளிலே அதை ஒருவரும் இன்னும் அறியாதிருக்கையில் தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறிக்கொண்டிருந்த 80 பேர் சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து தங்கள் கைகளில் காணிக்கைகளையும் தூப வர்க்கங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி வந்தார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக அழுது கொண்டே நடந்து வந்து அவர்களை சந்தித்த போது அவர்களை நோக்கி, அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வாருங்கள் என்றான். அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். ஆனாலும் அவர்களில் 10 பேர் மீந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் தேனுமுள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் சகோதரரோடும் கூட கொலை செய்யாமல் விட்டு வைத்தான். இஸ்மவேல் கெதலியாவின் நிமித்தம் வெட்டின மனுஷருடைய பிரேதங்களை எல்லாம் எரிந்து போட்ட பள்ளமோவெனில், ஆசா என்னும் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளந்தானே. அதை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டுண்ட பிரேதங்களால் நிரப்பினான். பின்பு இஸ்மவேல் மிஸ்பாவில் இருக்கிற மீதியான ஜனத்தை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான். ராஜாவின் குமாரத்திகளையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் விசாரிப்புக்கு ஒப்புவித்து போன மிஸ்பாவிலுள்ள மீதியான சகல ஜனங்களையும் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் சிறைப்படுத்தி கொண்டு அம்மோன் புத்திரர் பட்சத்தில் போக புறப்பட்டான். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் செய்த பொல்லாப்பை எல்லாம் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடிருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கேட்டபோது அவர்கள் புருஷரையெல்லாம் கூட்டிக் கொண்டு நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோடே யுத்தம் பண்ண போய் அவனை கிபியோனில் இருக்கும் பெருங்குளத்து தண்ணீர் அண்டையிலே கண்டார்கள். அப்பொழுது இஸ்மவேலோடிருந்த சகல ஜனங்களும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடிருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரையும் கண்டு சந்தோஷப்பட்டு, இஸ்மவேல் மிஸ்பாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு போன ஜனங்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பி கரேயாவின் குமாரனாகிய யோகனானிடத்தில் வந்து விட்டார்கள்.
நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோ 8 பேரோடும் கூட யோகனானின் கைக்கு தப்பி அம்மோன் புத்திரரிடத்தில் போனான். கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடிருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவை வெட்டி போட்ட நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் கொண்டு போனதும் தாங்கள் கிபியோனிலே விடுதலையாக்கி திரும்ப பண்ணினதுமான மீதியான சகல ஜனமுமாகிய சேவகரான மனுஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அரமனை பிரதானிகளையும் சேர்த்து கொண்டு பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கின அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டது நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தாங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லகேம் ஊருக்கு அருகான கிம்காமின் பேட்டையில் தங்கியிருந்தார்கள். அதிகாரம் 42. அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடங்கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாயிருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மையுண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவன் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடிருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை இரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கஞ்செய்வேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும், நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாயிராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்றும் சொல்வீர்களேயாகில், யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால்
நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும். அங்கே சாவீர்கள். எகிப்திலே தங்க வேண்டுமென்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியா இருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவி கொடாமற் போனீர்கள். இப்போதும் தங்கியிருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில்தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்றான். அதிகாரம் 43. எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு, ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாருக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவிகொடாமற் போனார்கள். யூதா தேசத்தில் தங்கியிருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் விட்டுப்போன சகல ஆத்துமாக்களையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கையும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரமனையின் ஒளிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி
நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன். அவன் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைபிடித்து போய், ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்தி கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்தி கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்சிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார்.